எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காய் ஜெபிப்பவரே, உமாவியோடும் உண்மையோடும் ஜெபித்திட உதவுமையா. விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா. எனக்காய் ஜெபிப்பவரே, உம் கிருபை தாருமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்பட்டு அழுது நொந்து 4 செவரில் உட்காந்து அழுது இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவேன், இந்த பாடுக்கு என்ன பண்ணுவேன், செபிக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் என்ன செய்வேன், எப்படி இந்த பிரச்சனை வெளியே வருவேன், எப்படி நான் தப்பி செல்வேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கவலைப்பட்டு துக்கத்தினால் ஜெபிக்க முடியாமல் அழுகையோடு கலங்குகிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை அறிந்திருக்கிற ஆவியானவர் உனக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்கிறார். நீ கடந்து வருகிற அந்த பாதைகள், நீ கடந்து வருகிற அந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். கலங்காதங்க, பயப்படாதங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. வேதவசனம் இப்படியாய் சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறுவன், ஹல்லேலூயா, தாய் தகப்பை இல்லாத பிள்ளை, அவனுக்கு வீடும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு அவன் வேலை செஞ்சுட்டு அந்த ஆலயத்தில் போய் எப்பவும் ஜெபிப்பானான். டேடி, நான் வந்திருக்கிறேன், எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லி ஆலயத்தில் வந்து வெளியே நின்று, கதவை பூட்டி இருக்குமா, வெளியே நின்று என்ன செய்வானா, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே போவானா. ஹல்லேலூயா. போய் பாருங்கள் அந்த வேலை செய்கிற அந்த வீட்டில், ஹல்லேலூயா, வெளியே பாருங்கள் அப்படியே தங்கியிருப்பானான். ஆனால் அவன் ஒரு நாள் வரும்பொழுது பாருங்கள் ரொம்ப பலவீனமாயிட்டான். சரியானபடி அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு கவனிக்க யாரும் இல்லை. அப்போ இவன் சொன்னானா, எனக்கு ஆலயத்துக்கு போக முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிகவும் ரொம்ப அழுதானா. அந்த ஒரே ஒரு ஆறுதல், ஆலயத்து வெளியே போய் நின்று உள்ளே போகிற கூட எனக்கு சரியானபடி ட்ரெஸ்ஸு கிடையாது, வெளியே நின்று அம்மா இல்லை அப்பா இல்லை, எனக்கு நீங்கள் தான் அம்மா அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவேன், எனக்கு அந்த ஆறுதல் இல்லையேன்னு சொல்லி அழுதானா. ஆனால் ஒரு நாள் சொப்பனத்தில் பாருங்கள் ஆண்டவர் பேசினாராம், நீ என்னை தேடி வந்தா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், இந்த வியாதியிலேருந்து நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி வியாதியில் சுகத்தை கொடுத்தாராம். மீண்டுமாக ஆலயத்திற்கு போய் அந்த மகன் ஜெபிக்க ஆரம்பித்தானா. கர்த்தர் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உயர்த்தி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக கர்த்தர் மாற்றினாராம். இன்றைக்கி பாருங்கள், பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் வரும்பொழுது நமக்கு ஜெபிக்க முடியலை, கலங்குகிறோம். யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? ஹல்லேலூயா. கலங்குறோம் பாருங்கள், தவிக்கிறோம். ஆனால் ஆவியான வாக்கு கடங்காது பெருஞ்சிலோடு உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் புலம்பல், ஹல்லேலூயா, இரவும் பகலும் சாப்பிடாமல் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டு சொன்ன தாவீது போல் நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்காக பெருமுச்சிலோடு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாகும். நீங்கள் பயப்படாதங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் அருகே எனக்காகவே பரிந்து பேசுமையா, பாசத்தோடும் கரம் நீட்டி அணைத்து கொள்ளுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசத்தோடு அவர் கரம் நீட்டி உங்களை அணைத்து கொள்ளுவார். அவர் ராஜாதி ராஜா, அன்புள்ள தகப்பன். பாருங்கள், சில நேரங்களில் நான் இப்படி தான் ஒருத்தரை வரும்போது செபிக்க முடியாது, ஆண்டு சமூகம் செபிக்கணும்னு உட்காருவேன், கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. வாய் திறந்து பேச முடியாத நிலைமைகள் எத்தனை நாட்களோ நான் என் குடும்பம் நாங்கள் அழுத நாட்கள் உண்டு. அவனு சொல்லுவார், அழாத அவன் கூட தான் நான் இருக்கிறேன். யோசேப்பு சரக்கில் இருந்தான், அவன் கூட தான் இருந்தேன். ஒரு நாள் வரும்பொழுது அந்த சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன்.
உன்னையும் கொண்டு வருவேன், உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அது ஒரு வார்த்தை கேட்ட உடனே பாருங்கள், மிகவும் நாங்கள் அழுவோம். கைவிடப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில் என் தேவன் என்னை தேடி வந்தாரே என்று சொல்லி அப்படி என்னை விட்டு விட்டாரா? இல்லை பாருங்கள், அளவு காணம் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், தேவனுக்காக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா எனக்கு ஒரு திறந்த வாசல் கற்றுக் கொடுத்தார். உங்களோடு கூட இன்றைக்கி பேசுவதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய கிருபை பாருங்கள், உங்களையும் இன்னைக்கு அவர் ஆற்றி தேற்றுகிறார். நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் இனி கர்த்தர் உங்களுக்கு மாற்றி போடுவார். நீங்கள் பயப்படாதங்க. மீண்டுமாக நீங்கள் எழும்புவீங்க, மீண்டுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்தாதி செழித்தோங்க செய்திடுவார். விசுவாசமாக அந்த பாட்டை படிங்க. உயர்வாடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 91:5-6 இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடு கொள்ளை நோய். பாருங்கள், இரவில் என்ன செய்யதான் பயங்கரம். ஹல்லேலூயா. இருளில் நடமாடுது, கொள்ளை நோய் நடமாடுதான். பாருங்கள், பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்கள், வலுசற்பத்தின் வல்லமைகள் போராடுது, அந்தகார வல்லமைகள் குடும்பத்துக்கு மேலே போராடி இரவு நேரங்களில் சண்டைகள், சச்சரவுகள். அநேக குடும்பங்கள் பாருங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், கணவன் மணி சண்டை, ஜெபிக்கின்னு போனால் சண்டை வந்துடுது. உடனே சாப்பிடாமல் ஆள் குறிப்பாக பாருங்கள் என்ன செய்கிறாங்க, கவலை, சண்டைகள். அன்னைக்கு ஜெபம் போச்சு பாருங்கள், வானமரத்தில் பொல்லாத சேனைகளை ஜெபிக்கூடாமல் என்ன செய்கிறான், போராடுறான். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நீ தான் காரணம் சொல்லி ஒருவருக்கு ஒரு குறை சொல்லி பாருங்கள். அந்த நாளில் பாருங்கள், செபிக்க முடியாமல் நிறைய கலங்குறாங்க. நைட்டு பாருங்கள், தூங்கும் பொழுது காலையில் பார்த்தா ஆள் இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, நெஞ்சொலி வருது பாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இரவில் நல்லா நீங்கள் செபிக்க முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபிப்பீங்களா? ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இசப்பா, இப்படி வல்லமா இறங்கட்டும் ராஜா, அக்கினி இறங்கட்டும் ஐயா. இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுற சகல தீய ஆவிகளும் இயேசுவின் அக்கினியால் எரியட்டும். எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடு கொள்ளை நோக்கி விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. தூக்கம் ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கட்டும் தகப்பனே. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு தூக்கத்தை கொடுங்க இசப்பா. கடன் பிரச்சனை மாற்றுங்க இசப்பா. வல்லமா இறங்கட்டும் ராஜா. கணவன் மனைவி சண்டை எரிஞ்சு போகட்டும், பெற்றோர் பிள்ளை சண்டை எரிஞ்சு போகட்டும், வானமரத்தில் பொல்லாத சேனைகளை எரிஞ்சு போகட்டும் இசப்பா. அக்னியை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லையும் ஜெப சத்தம் கேட்கட்டும், பாடல் சத்தம் கேட்கட்டும். இனி சண்டை சத்தம், கூக்குள் சத்தம் இனி கேட்க கூடாது ராஜா. வியாதி, பேய், மந்திரம், தந்திரம் எல்லாம் எரியட்டு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவு 1 2 இனி நம்முடைய பிள்ளைக்கு 1000 கதவை திறந்து கொடுங்க இசப்பா. அடைப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக இன்றைக்கு அக்கினி இறங்கட்டும், வல்லமா இறங்கட்டும். மந்திரங்கள், தந்திரங்கள், பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி எரியட்டும். துக்கத்தை எடுத்து போடு, வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.